ரங்கசாமிகளுடைய பேட்டியும் அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவருடைய மகளுமான ஹேமமாலினிக்கும் மேக்கிரிமங்கலம் மணியன் அவருடைய மகன் ரவிச்சந்திரனுக்கும் நடைபெற இருக்கிற இந்த மனவிழாவுக்கு தலைமையேற்று நடத்தி தர வழிவந்திருக்கிற மாண்புமிகு அந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த மனவிழாவுக்கு முன்னிலையேற்க வருகை வந்திருக்கிற நமது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்களே, குழந்தை மத்திய கூட்டுறவுடைய தனி அலுவலர் மரியாதைக்குரிய ஜெயபாலன் அவர்களே, மணமக்களுக்கு வாழ்த்து வழங்க வருகை வந்திருக்கிற குழந்தை மத்திய கூட்டுறவுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பார்த்தசாரதி அவர்களே, குத்தாலம் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் தங்கையன் அவர்களே, நன்னிலம் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் வரதகோபாலகிருஷ்ணன் அவர்களே, மயிலாடுதுறை ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மயிலாடுதுறை அண்ணன் எஸ்.என். குருமூர்த்தி அவர்களே, நம்முடைய கழக வழக்கறிஞர் மரியாதைக்குரிய மாணிக்கம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் குத்தாலம் அவர்களுக்கு மணமக்கள் சார்பாக இந்த அண்ணன் மாதிரிமுகம் கண்ணையன் அவர்களே, பேரூராட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய குஞ்சு அவர்களே, டாக்டர் சிக்கந்தர் அவர்களே மற்றும் இந்த மனவிழாவில் கலந்து கொண்டு வாழ்க்கை வழங்க வரையில் வந்திருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே, பெரியவர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த மனவிழாவில் கலந்து கொள்ள வரை வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் மனைவிக்காரின் சார்பிலும் குறிப்பாக அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் அவருடைய சார்பிலும் முதற்க நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணி நிறைவேறுகிற இந்த தருணத்தில், இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மனைவிக்காரின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் வருகை என வரவேற்று மாண்புமிகு அந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களை இந்த மனவிழாவுக்கு தலைமையேற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மத்திய வங்கியுடைய தனி அலுவலர் அவர்களையும் முன்னிலை வைத்து நடத்தி தருமாறு நான் முன்மொழிகிறேன். அதை நான் மற்றும் முன்னிலை வைக்கின்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமந்திர அவர்கள், மத்திய வங்கி தனி அலுவலர் தேவார் அவர்கள், செயலாளர் பாஸ்டார் அவர்கள், குத்தாலம் ஒன்றிய பெருந்தலைவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய
ஒன்றிய செயலாளர் தம்பி கல்யாணம் பிஎஸ்சி அவர்களே மற்றும் இங்கே வருகை கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறை முன்னாள் நகராட்சி மன்ற உறுப்பினர் எஸ்என்பி அவர்களே, அன்பு சகோதரர் கழக வழக்கறிஞர் மாணிக்கம் அவர்களே, மற்றும் வந்திருக்கிற உற்றார் உறவினர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, கழக மறவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கம் கொடுக்கிறேன். ஹேமாமாலினிக்கும் நைக்கியமங்கலம் மணியன் அவர்களுடைய அன்பு மகன் செல்வன் ரவிச்சந்திரனுக்கும் உங்களது சார்பாக யாராவது ஒருவர் தலைமையேற்க வேண்டும் என்பதற்காக தலைமையேற்கிற நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்தது குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதில் இந்த சீர்திருத்த திருமணம் இந்த வீட்டில் நடக்கிறது என்றால் உலகமே போற்றத்தக்க அளவுக்கு உள்ளது. மற்ற ரங்கசாமி தேவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது இயற்கையெல்லாம் எழுத முடியாது. அவ்வளவு பெரிய ஆசிரியர் எப்படித்தான் ஒத்துக்கிட்டாங்க எனக்கே புரியல. நான் இதை ஒத்துவார்னு எதிர்பார்க்கவும் இல்லை. காலதேச வர்ணத்தால் ஒன்றும் பார்க்க முடியாம தொலைஞ்சி போகுதுன்னு ஒத்துப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப விருப்பத்தோட இதை ஒத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மாப்பிள்ளை விட்ட மட்டும் கவலை இல்லை. மாப்பிள்ளையோட அப்பனா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, அவெல்லாம் எதாக இருந்தாலும் கல்யாணம் போகிறாரு. இது ரெண்டுமே அப்படி. இந்த மாப்பிள்ளையோட பொண்ணுங்களும் சரி, இந்த பொண்ணை கொடுக்குற மாப்பிள்ளை, பொண்ணை கொடுக்குற தாத்தா, அது போலவே பொண்ணுக்கு பாட்டி, இது எல்லாம் சாதாரணமானது இல்லை. ஆமா, எல்லாம் கலக்கலச்சி உண்டடிச்சு ஜாதியிலே இவங்க வசந்த ஜாதின்னு சொல்லிக்கிற பழக்கம் உண்டு. முத்திரதானம் பெற்ற ஜாதின்னு பேரு. ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிதானே அவங்க சும்மா எத்தனை நாளைக்கு இதை இது ஜாதியிலேயே முத்திரதானம் பெற்ற ஜாதின்னு பேர். அதுக்கு காரணம் திருப்பதி வெங்கடாச்சலபதி அவங்களுக்கு நேரடி உடம்பு உண்டு. இங்கெல்லாம் இங்க இருக்கிற சாமி தான் அவங்களுக்கு சமமே இல்லை. நேரடியாக திருப்பதி தான். அங்க இருக்கிற நாமம் தான் இங்க இருக்கிற இங்க அடையாளம். ஆமா, இதெல்லாம் எல்லாம் பண்ணி கடைசியில ஓட்டி போய் அவனை கூப்பிட்டு பார்த்து அவன் வராதுனால அப்புறம் கூப்பிட வேணும்னா அவனை வச்சுட்டு வர வேணும்னா வச்சு காட்டணும். வரும் கூப்பிட்டு பார்த்துட்டு திருப்பதி வெங்கடாச்சலபதியெல்லாம் அழைச்சி பார்த்துட்டு, கும்போணம் சாரணம் சாண்டெல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டு, ஏவனையாவெல்லாம் அழைச்சி பார்த்துட்டு, மாந்தட்ட ஐநாறுலாம் கூப்பிட்டு பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வர வராதுனால அப்புறம் கூட்டாய் எவன் வருவானா அவனை கூட்டாய பண்ணி குழப்பம்னு வந்துட்டாங்க தான். ஆமாம், இது ஒரு முழுமையான சீர்திருத்த திருமணம் தான் இப்போ நடக்கும். மேடையில் பார்த்தோம், அது மகிழ்ச்சி தான். ஆனாலும் முழு நம்பிக்கையோட நடக்கிற திருமணமா நான் ஏற்றுக்க முடியாது. இப்ப மச்சான் உட்காந்துருக்காருன்னா இதுவும் நடந்துட்டு இருப்போம். ஆண்டவன் வழி இருக்கும், ஆண்டவன் வழின்னு தான் உட்காந்துருப்பாரு. அதனால நான் இதெல்லாம் அதிகமா பேசுறது கிடையாது. ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்களும் சரி, கட்சிக்காரங்களும் சரி, கட்சி அல்லாததுலேயே எனக்கு நண்பர்கள் பல பேர் உண்டு. அதெல்லாம் இப்போ சம்பந்தம் இருக்காருன்னா அவர் திமுக கிடையாது, எனக்கு வேண்டியவர். எங்கள் கட்சிக்காரனா அவர் சொல்லுவான், எல்லாரும் திமுக அரசெல்லாம் சேர்த்து போகணும், நீ மட்டும் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிற அளவு என்ன கிடைக்கிறது. அப்படி ஒரு பழக்கம். அதை அது மாதிரி நண்பர்கள்லாம் எனக்கு வேற வேற கட்சியில் இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கும் வரணும்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் முடியல. இந்த திருமணத்துக்கு முதல்ல நான் சாதாரண ஒரு காரியமாக சத்தம் போட்டு வரத்துக்கு முடியலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானே ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு வர முடியாத சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் முதல்ல எப்படியோ கொடுத்துட்டு சட்ட கட்சிக்கு வராமல் இருந்துட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னு தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு காரணம், முறைப்படி 1ஆம் தேதியினுடைய மானிய கோரிக்கையும் 3ஆம் தேதியினுடைய மானிய கோரிக்கையும் கைவிட்டாரு. அதற்கு பிறகு அதனாலேயே பெரிய அதிகாரிகளை சந்தித்து பேசுவது 31ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் ஏற்படாது. எப்படி நான் வர முடியும் சொன்னது வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் அந்த மானிய கோரிக்கைகள் மாற்றப்பட்டு ஓரளவுக்கு வரலாம். இப்போ கூட எனக்கு வருகிற சூழ்நிலை இல்லை. நாளைக்கு 10 மணிக்கு நான் அதிகாரிகளை சந்தித்து பேச வேண்டும். ஒரு ஆண்டுடைய வரவு திட்டத்தை ஒட்டி நம்முடைய வேளாண்மை துறை மானிய கோரிக்கை முதலும் முடிவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. அதனாலே
நான் இந்த திருமணத்திற்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தும் ராஜமணிக்கு கூப்பிட்டு நான் சொன்னேன், ராஜமணிக்கு இந்த மாதிரி இருக்கு, நீ போய் தலைமை நடத்துவான்னு கூட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ராஜமணிக்கும் அது சங்கடமாக இருக்குமே இந்த மாதிரி நடப்பாங்க சொன்னது கலந்து நான் பேசிடுறேன். நானே கூப்பிட்டு ராஜமணிக்கிட்ட கல்யாணத்துக்கு வர்றேன், காரணம் இது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டு வந்துருக்கிறாரு. உங்களாம் சொல்றதுக்கு காரணம் அவங்களுக்கு தனித்தன்மையை வச்சு ஒரு பொது காரியங்களை மனசை பறி கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நம்ம மதிக்கணும், எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடும் விரும்பணும். அது நண்பர்கள் வேறு, கட்சி வேறு, ஜாதி வேறு, சொந்தம் வேறுன்னு பண்ணக்கூடாது, எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. இது ரொம்ப பேருக்கு இது இருக்கிறதே கிடையாது. அதுலேயும் நம்ம கல்யாணத்துக்காக மத்தானுக்கு ரொம்ப அதில் குறைச்சேன். இந்த பாஷை கூட இடித்த பிறகு புரியக்கூடாது, அதுதான் நான் சொல்றத. இப்படி ஒரு கட்டாயம் வந்த பிறகு சேர்ந்துக்கிட்டவங்களுக்கு ஒத்துக்கணும், சாதாரணமாக ஒத்துக்கணும். அதில் எங்கள் அப்பாவுக்கு முதன்மையாக நின்றார். ஒரு 10-15 வருஷம் என்னென்ன பண்ணணும் பண்ணி பார்த்தாரு. மறுபடியும் முடியல கிளப்புறது என்னோட வந்தார், திமுக ஆகிட்டார். அவர் தான் வந்துடணும். அவர் கூட வாசப்படி இடித்த பிறகு தான் துணிய ஆரம்பித்தார். இப்போ அது மாதிரி கூட சில பேருக்கு படி இடித்த பிறகு துணிகிற பழக்கம் சிறந்த பழக்கம் இல்லை. இந்த படி இடிக்கும்னு யார் புரிஞ்சு போகிறாங்களோ அதுதான் புத்தாலித்தனம்னு அண்ணா சொல்லிட்டார். பல கூட்டங்கள் அண்ணா சொல்லிட்டார். இந்த படி இடிக்கும் என்று யார் புரிஞ்சு போகிறார்களோ அவர் தான் புத்தாலி. அதாவது இடிபடுற முட்டாளி சொல்ற பழக்கம் அண்ணா போறாரு. அதனால உன்னை விட்டு ஒன்று சொன்னார், அவன் தான் புத்திசாலின்னு அவன்லாம் முட்டாளி தானே அர்த்தம். அதனால சொன்னார், இந்த படி இடிக்கும் என்று யார் புரிஞ்சு போகிறார்களோ அவர்கள்லாம் புத்திசாலி என்றறிஞர் அண்ணா அவர்கள் பல கூட்டங்கள் சொன்னார்கள். அதை பின்பற்றி நாமெல்லாம் நடக்க வேண்டும். இந்த மனோகனை பொறுத்தவரையில நல்ல பையன், வெளிநாடு போய் திரையிடுறான், அவனுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம், அதனால நல்லவன் குடும்பம் நடத்த முடியும். இது கூட முதல்ல இடத்துல கேட்டபோது அவனை கொடுக்கறத விட்டு என்னடா கேட்கறது, நல்ல பையன் தானே, அவன் தான் நல்லா சம்பாதிக்கிறானே நீ கொடுக்க, அதுதானே ஆளும் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்ததே ஒண்ணு கொடுத்ததும் தெரிஞ்சதான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை திரும்ப பேசி அவர் கொடுக்கறதுன்னு சொன்னா எதனாலதான் சம்பாதிக்கிறான்னு தான் கொடுத்துருக்காரு தவிர ரெண்டு கட்டணமா கொடுத்ததா இல்லை. அதான் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன், ரொம்ப கட்டிக்காரன், கல்யாணம் எல்லாத்தையும் கொடுத்து எடுத்தவங்க ஞாபகம் தான். முதல் தடவை உங்களோட ஜெயிலுக்கு வந்தவன் அப்படின்னா ஜெயிலுக்கு வந்தவங்கன்னா அவருக்கு இப்போ கம்மியாக இருந்த போது 10 மணி நேரத்துக்கு எடுத்துட்டவங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தின போராட்டத்தில் அவன் ஜெயிலுக்கு வந்தவன். அது ஒன்றும் மேய்க்கிற மக்கள் குடியிருந்துட்டு ஜெயிலுக்கு வர்றது ஒன்றும் ஆச்சரியம் மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எந்த வரையிலும் போகலாம், அது மாதிரி வரக்குள்ளது தானே, அதை விட்டு மறுக்க முடியாது. அதனால இந்த திருமணத்தை பொறுத்தவரையில், மணமக்களை பொறுத்தவரையில் எல்லாம் நம்மையே சேர்ந்ததாக இருக்கிற காரணத்தால், நமக்குரியவர்களாக இருக்கிற காரணத்தால் அதிகமாக இந்த நேரத்தில் பேசுறதே இன்னும் இந்த காலத்தில் வீரனும் போர் வாழும் போர் வாழுங்கள் என்று வாழ்த்த முடியாது. காரணம், ஒரு சின்ன சிச்சை தட்டுனா, ஒரு அணுகுண்டை போட்டா ஒரு தேசத்தை அழிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அதுக்காக ஒரு வீரனை நம்பி ஒரு கூடிய வாழை கொடுத்தா அந்த வாழை எத்தனை தூரம் தான் குத்துவாங்க, அதுக்கு அரை அடி தாண்டி முடியாது இதனால. அதனால அதெல்லாம் விஞ்ஞான காலத்தை வளர்த்தக்கூடாது. அதில் கூட இன்னொன்று நாதமும் வீணையும் போல இதுவும் போடுவாங்க, அது அறுந்து போச்சுன்னா நாதம்லாம் போடுது. அதனால அதெல்லாம் வாழ்த்த முடியாது. நகமும் சதையும் போல வாழ்த்த முடியாது. காரணம் என்னன்னா சதையை காட்டி நகம் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நகத்தை கட் பண்ண வேண்டியது. சம நிலையில வாழணும்னு சொன்னா ஒன்று சொல்லலாம். எப்படின்னா, நாட்டில் இப்போ அது பஞ்சமா இருக்கு. இப்போ நான் கூட என்னை போல் வாழும் மனைவி போல் வாழும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு தைரியம் எனக்கு இல்லை, அப்படி ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லை, ஒழுக்க நேரங்கள் இல்லை. அதனால அந்த பஞ்சத்தை நீங்க போக்குறதுன்னா சேமா மாநிலத்துக்கு இப்படி ஏதாவது எடுத்து பேசுற ஒரு பாக்கியம் இருந்தா நீங்க இது அப்பம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பேர் இது நான் இங்கே வால்போசி கொடுத்த மாதிரி வேற பார்க்கறப்போ ஏதோ வால்போஸ்ட்ல படிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது பொதுக்கூட்ட போஸ்டர் வேற எந்த போஸ்டர் நினைக்கிறீங்க, சினிமா போஸ்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, அது ஒரு லைன் எடுப்பாங்க. அது மாதிரி அது புரியாதான் அக்காவுக்கு கொண்டு கொடுத்தான்னு பண்ணுறாங்க. எப்படி எடுத்தாலும் எப்படி போனாலும் அது போட்டோம். ஏமா மாறினுச்சு மணமக்களை வாழ்க்கிற வாய்ப்பு ஒரு கல்யாணத்துல ஏதாவது கிடைச்சா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. எதிர்காலத்துல கிடைக்காது கிடைக்கும். அப்ப வர்றப்போ என்னுடைய கணவனும் வாழ்வதை போல் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும்.
அது போலவே ரவிச்சந்திரனுக்கு ஒரு நிலை ஏற்பட்டால் என்னை போல் என் மனைவியை போல் நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துகிற வாய்ப்பை இவர்கள் பெற வேண்டும். அப்படி 2 பேருமே மேடை கழிச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவருக்கு கவலையே பட வந்தாங்க. எனக்கு அவர் நல்ல தொழில், எனக்கு இதுல 30 வருஷ அனுபவம் இருக்கு, தேவையில்லை. ஆனா உண்மை உங்க 2 பேரையும் பார்க்கிற போது இவரல்லவா உண்மையான கணவன் மனைவி, ரவிச்சந்திரனையும் சேமமாலினி போலல்லவா திருமணம் நடத்த வேண்டும், அப்படியல்லவா வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் நாங்களெல்லாம் எண்ணுகிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். என்னை போல் வாழ்ந்து வந்து சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் வாழ்த்து காட்டுங்கள், அல்லது உங்களை போல் வாழ வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்கள் என்று உங்களை வாழ்ந்து கேட்டு இந்த நேரத்தில் இவ்வளவு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி தெரிவித்து மலர் மாலை மாற்ற செய்து மங்கள நான் அணிவித்து செய்து திருமணத்தை நிறைவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மனவிழாவின் தலைவர் அவர்களே, மணமக்களை வாழ்த்தியும் பாராட்டியும் பேச இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, மத்திய மனவைகளை சார்பாக இந்த கைத்தறி ஆலயம் அறுவை செய்திகளே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவராகவே இன்றைய தினம் நம்முடைய அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் அவருடைய மகள் திருமணத்தை நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களே ஒரு நல்ல நீண்ட கருத்துரையை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்பதை உங்களுக்கெல்லாம் பரம்பரித்து காட்டுவதற்கு ஒரு எடுத்து வைத்து இந்த திருமணத்தை தேவையான திருமணமாக நடத்துவதற்கு ஒத்துக்கொண்டதற்கு பாராட்டை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திருமணத்தை நடத்தி இருக்கின்ற நம்முடைய அமைச்சர்கள் சொன்னதை போல் இந்த திருமணத்தை பொறுத்தளவில் நம்முடைய அன்பு தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களே எவ்வளவுதான் இந்த நாள் திட்டமாக இருந்தாலும், எவ்வளவுதான் அவர் செலவழிக்க பயந்தாலும் இந்த திருமணத்தை பொறுத்தளவில் ஒரு விரிவாக அறிவித்து இந்த திருமணத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏற்பாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு ஒரு சட்டத்திலேயே அவர் இங்கே உண்டாக அறிவித்திருக்கிறார். ரொம்ப பெருமையோடு நடக்கிற இந்த திருமணத்தை திருமணம் செய்து கொண்டிருக்கிற மணமக்கள் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்க்கை வரும். மரியாதைக்குரிய மனவிழாவின் தலைவர் அண்ணன் அமைச்சர் அவர்களே, குற்றாலம் ஒன்றிய மணமக்களை வாழ்த்தி பேசியிருக்கிற பெரியவர்களே, மனவிழாவில் கலந்து வந்து சிறப்பிக்க வருகின்றிருக்கிற தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும்
என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல மிகச் சிறப்பான முறையில் சுயமரியாதை அடிப்படையில் இந்த திருமணத்தை முடித்திருக்கிறோம். இந்த திருமணத்தின் மூலமாக நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது மணமக்கள் இருவரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் மணமகளை பொறுத்தளவில் தன்னுடைய குடும்பத்தை ஒரு அறிவாற்றல் உள்ள குடும்பமாக நடத்துவதற்கு தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்த வேண்டும். அதே போல மணமகனுக்கு உறுதுணையாக மணமகள் நம்முடைய நண்பர் பாலகிருஷ்ணனுடைய செல்வி திகழ வேண்டும். ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக அமைய வேண்டுமானால் பெண்கள் அடக்கமாக அன்புள்ள பெண்ணாக கணவனை மதித்து பெரியவர்களை மதித்து செயல்படத்தக்க வகையில் தன்னுடைய குடும்பத்தை அழைத்து வர வேண்டும். ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய மகளின் திருமணம் நடைபெற்று உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய மகளும் மருமகனும் எங்களிடம் இருந்து வாழ்த்து பெற்று செல்லும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். என்னுடைய பெண்ணிடத்திலே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமானால் நீ நாவடக்கத்தோடு வாழ வேண்டும். கணவனை மதித்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக ஒரு வாயாடியாக பற்றியாக பேசி கணவன் கொடுக்கக்கூடிய அடியை வாங்கிக் கொண்டு தலைவலி மூலமாக என் எதிரே வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்திக் கொள்ளாது என்ற அறிவுரை சொன்னேன். காரணம், பெண்களுக்கு அடக்கக்குறைவு குறைந்து வரக்கூடிய காரணத்தினாலே பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அழகிருத்தல் என்பதற்காக கணவனையோ மற்றவர்களையோ அருமையாக சொல்லக்கூடாது என்ற வகையிலே தான் என்னுடைய மகளுக்கே நான் அறிவுரை வழங்கினேன். அதே போல நண்பர் பாலகிருஷ்ணனுடைய செல்வி அவர்களுக்கு நான் அறிவுரையாக சொல்வதெல்லாம் நாவடக்கம் தேவை. நாவடக்கம் இல்லாவிட்டால் சமுதாயத்தில் மரியாதை கிடையாது என்பதை நாட்டு மக்கள் உணரத்தக்க வகையில் பலவிதமான சம்பவங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே உங்களை வாழ்த்தலாக நான் கூறுவதற்கு உங்களுடைய அடக்கமான பணியை நாங்கள் தொடர்ந்து கவனிப்போம். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வாழ்த்தி என்னுடைய வாழ்த்தை முடிக்கிறேன். வணக்கம். செம்பனார் கோயில் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் மதிவாய் உங்கள் அனைவருக்கும் மாணவர்கள் சார்பாக செம்பை உதயகர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மணமக்கள் பல்லாண்டு காலம் அண்ணாவும் ஒரு அறிவு ஆற்றலும் போல கலைஞரும் ஒரு நெஞ்சி உறுதி போல பல்லாண்டு காலம் வாழ்க்கை பல்லக திறக்க என்று செம்மாறு ஒன்றிய திராவிட முன்னேற்ற வாழ்த்துக்கள். வணக்கம். செம்பை ஒன்றிய பெருந்தலைவர் அன்புத்தவர் தம்பி வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர்களே, செம்பை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களுக்கு மாநில பலவழிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றியான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணமகனும் மணமகளும் எல்லா அனுபவம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்வு என என் சார்பாகவும் என் ஒன்றியத்தின் சார்பாகவும் வாழ்த்து வெளியிட்டது என்றான். ஒப்புநர்களே, ஒன்றிய பெருந்தலைவர்களே, கழக பெரியவர்களே, சோழர்களே, தாய்மார்களே, மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர்களுக்கு மாநில தலைவர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை கூறி, ஜெயத்தில் மங்கலத்தில் அளவிருந்த திருமணத்தில் செய்ய முடியாத கருத்துக்களை எடுத்துச் சொல்வது அவர்கள் பொருத்தப்படுவதற்கு கருதி மணமக்கள் இருவரும் தந்தை பெரியார் சொன்ன செய்முறையாத கருத்துக்களை தங்களுடைய நேரத்திலே தாங்கி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் கேட்டு மணமக்கள் இருவரும் வாழ்ந்த வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அண்ணன் அவர்களே, அன்பை ஒன்றிய பெருந்தலைவர்களுக்கு வணக்கம்.
சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ராமலிங்கம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்களே, ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களே, ஒன்றிய செயலாளர் தம்பி கல்யாணம் அவர்களே, மயிலாடுதுறை ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் சிவமூர்த்தி அவர்களே, மதிவானன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து மேக்கிரி மங்கலத்திற்கு வாழ்த்துறை வழங்க அவசியம் இல்லை என்பதை தலைவர் அவர்களே தெரிவித்து விட்டார்கள். மணமக்கள் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ்க என வாழ்த்து முடிக்கிறேன். மணவிழா தலைவரும் தமிழக அரசினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற குத்தாலம் தொகுதி சட்ட பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் ராஜமாணிக் அவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்ற குத்தாலம் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் கல்யாணம் பிஎஸ் அவர்களே, திருவிடமலூர் தொகுதி சட்ட பேரவை உறுப்பினர் ராமலிங்கம் பிஏ அவர்களே, செம்மனார்பூர் ஒன்றிய பெருந்தலைவர் தம்பி சம்சீதன் அவர்களே, குத்தாலம் ஒன்றிய பெருந்தலைவர் அருமை சகோதரர் தங்கையன் அவர்களே, நம்முடைய கழக வழக்கறிஞர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மணமகனுடைய உறவினர்களே, மணமகளுடைய உறவினர்களே, அன்புள்ள தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுகின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் சென்னை சென்ற 25ஆம் தேதி மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சரிடத்திலே பார்த்துவிட்டு வந்து பிரிந்து கொடாலியா பாலகிருஷ்ணன் மயிலாடுதுறை ஒன்றியத்துக்கு வருகையிலிருந்து அமைச்சர் வருவதாக சொன்னாரா என்று கேட்டார். உன்னுடைய திருமணத்தில் வருவதாக சொன்னார் என்று சொன்னேன். சிரித்த முகத்தோடு வந்தார். காரணம், அவராக கொடுத்த செய்தி அவர் வாக்கில் வைத்துக் கொள்வது என்று சொன்னார். அதிலே போய் எனக்கு சிக்கல் வருவது என்று கேட்டார். ஆனால் அமைச்சர் வருவதாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னதற்கு பிறகு சிறப்பாக இங்கு வருகை வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மணமகனும் எத்தனை பேர் மணமகளுக்கு உடல் உறவு ஒத்துழை இல்லாத மணமக்களை நாம் பார்த்திருக்கிறோம். மணமகளுக்கேற்ற மணமகனாக அமைந்திருக்கிறார். அவர் பக்திகளை செல்லுகின்ற நேரத்திலும் சரி, அல்லது உறவினுடைய திருமணத்துக்கு செல்லுகின்ற நேரத்திலும் சரி, பார்க்கின்ற அனைவரும் நல்ல மணமகன், மணமகளுக்கு ஏற்ற மணமகன், மணமகளுக்கு ஏற்ற மணமகள் செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உடலமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. குறிப்பாக உள்ளூரிலேயே மணமகனை தேர்ந்தெடுப்பது என்பது கடினம். காரணம், மணமகள் இடத்தில் நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் என்று சொல்ல முடியாது. உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்னோட அந்த மணமகள். அதேமாரி மணமகனும் சொல்ல முடியாது. இருந்தாலும் மேற்கிரிமங்கலத்தை பொறுத்தவரை அங்கே நம்முடைய அமைச்சர் வேளாண்மை துறை அமைச்சராக இருப்பவர் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து பகுப்பிரிவு கருத்துகளையும் சீர்திருத்த கருத்துகளையும் ஏற்றிருக்கின்ற பொறுப்பு எத்தனையோ வறுமை கோட்டு மக்களை காதலை வாங்கியவர். அவருடைய கூட்டுறவு சொசைட்டியிலே பணம் கட்ட வருகின்ற நேரத்தில் எத்தனையோ மிராசார்கள், எத்தனையோ விவசாயிகள் வேதனையோடு கட்டி செல்கின்ற காட்சியெல்லாம் பார்த்தவர். ஆகையால் அவருடைய மணமகள் சிறப்பாக வளர்த்திருப்பார். அதனால் அவர்களுக்கெல்லாம் அதிகம் சொல்ல வேண்டிய என்று சொல்லி மணமக்கள் இருவரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மணமிட்ட அவர்களுக்கும், அகிலந்தியின் பணி அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வார்த்தை வழங்கிய அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகின்ற பாலகிருஷ்ணன் வீட்டு திருமணம் நமது மத்திய கூட்டுறவு வங்கியின் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் செயலாளர் அவர்களுக்கு மனவிழா சார்பாக இந்த நமது கும்பகோணம் கூட்டுறவு மத்திய வங்கியின் குடும்பத்தை சார்ந்த இத்திருமண விழாவிலே கலந்து கொள்வதற்குள்ள பிரச்சனைக்கு நாம் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்று நமது மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை அமைச்சர்கள் கலந்து கொள்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்ட வாய்ப்பை பெற்றதற்கு இந்த மணவீட்டாருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிய திருமண விழா நிகழ்ச்சி இன்று 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கின்ற இணைய நிகழ்ச்சிகளெல்லாம் எனக்கு நினைவூட்டுவதாக அமைகின்றன. நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமது வங்கியின் தலைவராக இருந்த பொழுது
நமது மத்திய வங்கியின் குடும்பத்தை சார்ந்த பல்வேறு ஊழியர்களுக்கெல்லாம் திருமணத்தை சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக நடத்தி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்திலே இன்று அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் திருமணமாகின்ற நிலையை காண்கின்றோம். அந்த வகையிலே நமது மாண்புமிகு அமைச்சர்கள் இந்த விழாவினை சிறப்புற கலந்து கொண்டு திருமணத்தை ஆட்சி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் கையாலே நடத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற திருமண விழாவிலே ஏற்று பங்கேற்றிருக்கின்ற மணமக்கள் நல்வாழ்வை பெறுவார்கள் என்பதற்கு ஐயமே இல்லை. இந்த அவருடைய பல்வேறு அலுவலர்களுக்கிடையே இந்த விழாவினை கலந்து கொண்டு இந்த திருமணத்தை நடத்தி தந்திருக்கிறார்கள் என்ற பாக்கியத்தையே இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இதுவே அவர்களுக்கு ஒரு பெரும் பேராக வருகின்றன. ஒருவருடைய வாழ்க்கையிலே இந்த திருமணம் என்பதுதான் முக்கியமான ஒரு அத்தியாயமாக இங்கே திகழ்கின்றது. ஒருவருடைய திருமணம் சொர்க்கத்திலே நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் நமது மாண்புமிகு அமைச்சர்களால் வாழ்த்து பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் நல்வாழ்வு பெறுவார்கள் என்பதிலே ஐயமில்லை. இருப்பினும் நமது வள்ளுவர் கூறியது போல நமது இந்த திருமணத்தை ஏற்று இன்று புதிய வாழ்விலே புதிய வாழை ஏற்றிருக்கின்ற மணமக்கள் திருவள்ளுவர் கூறியது போல இந்த நற்பண்புகளை எல்லாம் அடைந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கின்ற தன்மையும் தன்னுடைய வருவாய்க்கு ஏற்ற செலவை செய்கின்ற தன்மையை பெற்ற மனைவியை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு இந்த உலக வருவாய்க்கு தக்க ஏற்ற செலவு செய்கின்ற தன்மை இவர்களை கொண்டு மணமக்கள் நற்பண்புகளை பெற்று நீரோடி வாழ்ந்து அவர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் சொல்லியது போல கேட்டுக்கொண்டு இந்த அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறது. வணக்கம். திருவிடமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராமலிங்கம். அமைச்சர் அண்ணன் அவர்களே, உறுப்பினர் அவர்களுக்கு மனவிழா சார்பாக இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய நன்னிலம் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் பிஜி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்களே, குழந்தை மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தனி அலுவலர் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனம் இல்வாழ்க்கையை துவங்குகிற இந்த மணமக்கள் நம்முடைய மணவிழா தலைவர் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என வாழ்க்கை இந்த திருமணத்தை மிக சீர்திருத்தமாக நடத்தி வைத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, முதல்வராட்சி தலைவர் அண்ணன் சிங்கி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜமாணிக்கம் அவர்களே, திருவிடமூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களே மற்றும் நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகள் தம்பி பரத கௌரவன் அவர்களே மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி மணமக்களை பற்றி மணமக்கள் குடும்பத்தை பற்றி அமைச்சர்கள் முன்னதாகவே தெளிவாக எடுத்து கூறி எந்த மாதிரி கட்டத்தில் ஒப்புக்கொண்டிருப்பார்கள் என்பதை நகைச்சுவையாகவும் உண்மையாகவும் சொன்னார்கள். இது ஒன்றும் புதிதல்ல. நேற்று மாவட்டத்தில் அவர் அரசிலிருந்து அவரை சார்ந்துள்ள பத்திரிகைகளும் அத்தனையும் குறிப்பாக மாவட்டத்தில் ஆசைப்பட்டு செய்ய முடியவில்லை. அதன் பிறகு என்னுடைய திருமணத்தை என்னுடைய பிள்ளைகள் திருமணத்தை எல்லாம் ஒரு 10 திருமணம் வரைக்கும் முன்னேறி ஒரு நாள் திருமணத்தையும் மணியன் நடித்திருந்த திருமணத்தையும் பேராசிரியர் திருமணத்தையும் மற்றும் உறவினர் திருமணத்தையும் நடத்தி மனமதிசமையானால் மந்திரம் ஜெயிக்க வந்தால் என்ற முறையில் நல்ல தெளிவாகவே உறவினர் தெரியும். ஆகவே எந்த குறைபாடும் கிடையாது. என் உள்ளத்தை அனைத்து மணமக்கள் வாழ்வார்கள் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர்களே, ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவர்களே, முன்னிலை வைக்கின்ற குழந்தை கூட்டுறவு மத்தியினுடைய ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கு தனி அலுவலர்களே, பேரூராட்சி தலைவர்களே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, பெரியோர்களே, தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மணமக்கள் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்க என்று சொல்லி முடித்து வருகின்ற வணக்கம்.
இன்றைய இனிய விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களே, குத்தால மன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி தனி அலுவலர் அவர்களுக்கு மறுவிழா சார்பாக, குத்தாலம் மற்றும் நன்னிலம் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர் அவர்களே, பெரியவர் எஸ்.என். குருமூர்த்தி அவர்களே, மயிலாடுதுறை ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, திருவனைமருதூர் எம்எல்ஏ அவர்களே மற்றும் இங்கு குழுமையுள்ள அனைத்து பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றிகாந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இந்த இல்லறத்தை நடத்தி செல்வதற்கு இல்லறத்தில் ஈடுபடுபவர்கள் நிர்வாகத்திலே தங்களுடைய கடமைகளை என்ன என்பதை அவர்கள் முன்கூட்டியே தங்களுக்கு பெரிய அளவிலே ஏற்படுத்தி அந்த கடமை நிறைவேற்றுவதை தங்களை கவனத்தில் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளவில்லை. நிர்வாகம் என்று சொல்லுகின்ற பொழுது இது சமுதாயத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரு உறவினை ஏற்படுத்திக் கொண்டு இருவரும் தங்களுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி அந்த வாழ்க்கையின் மூலமாக தங்களுடைய அன்பையும் அறனையும் காட்டி அதற்கு மேலாக இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தங்களுடைய சேவையை செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே தான் இது போன்ற திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை முக்கியமாக சொல்ல போனால் இந்த இல்வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற மணமக்கள் தங்களுடைய குடும்பத்தை மட்டுமல்லாது அவர்கள் இல்வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு மற்றொரு காரணம் சமுதாயத்தில் இருக்கின்ற மற்ற பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி போன்றவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டுவது கடமை என்று நம்ம திருவள்ளுவர் அவர்கள் சொல்கிறார். குடும்பத்திலே மகிழ்ச்சி, ஒரு குடும்பத்திலே நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு கணவனுக்கு மனைவிக்கு ஒரு கணவனும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையோடு இல்லறந்த வருமானாக்களை சொல்கிறார். அதாவது இல்லத்திலே இருக்கின்றவை அவள் நல்ல குணங்களை கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த வீட்டிலே இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதே போல அந்த வீட்டிலே இருக்கின்ற இல்லத்திலே இருக்கின்றவை அவரிடத்தில் நல்ல குணங்கள் அமையாமலே அந்த வீட்டிலே என்ன செல்வங்கள் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அந்த வீட்டிலே எதுவுமே இல்லை என்று செய்ய வேண்டும் என்றால் தங்களுடைய குணங்களையும் பார்ப்பதோடு அவர்கள் அடிப்படையாக செய்ய வேண்டியது இரண்டே இரண்டுதான். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார், அன்பும் அறனும் இரண்டும் வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு இவ்வாழ்க்கையுடைய பண்பும் பயனும் வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக அமைவது அன்பும் அறவும் என்று சொல்கின்றார். ஆக அன்பும் அறவும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்கின்றார். ஆக ஒரு இல்வாழ்க்கையினுடைய பயன் என்றால் அதனுடைய பண்பு என்னவென்றால் இந்த மணமக்கள் அன்போடு இருப்பது மட்டுமல்லாது, குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் அன்போடு இருப்பது மட்டுமல்லாது, உற்றாரோடு அன்போடு இருப்பது மட்டுமல்லாது, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் அன்பினை செலுத்த வேண்டும். அது மட்டும் போதாது, அவர்கள் அறத்தை கடைபிடித்தாக வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற தர்மங்கள், அறங்கள் அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்றால் அந்த தர்மங்கள் நிச்சயமாக அவர்களை காக்கும் என்பதை சந்தேகம் வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையானது மிகவும் சீரும் சிறப்புமாக அமையும். இந்த நிலையிலே ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது நன்கரம் என்ற நல்ல மக்கள் தொழில் என்று சொல்வார். வள்ளுவர் சொல்கின்றார், நல்ல மக்கள் தொழிலை பெறுவதுதான் உண்மையான ஒரு குடும்ப இல்லத்தாருடைய கடமை. மக்கள் தொழில் சொல்லுகின்ற பொழுது மக்கள் தான் பல சந்ததிகளை உருவாக்க காரணமாக இருக்கின்றனர். எனவே நல்ல மக்களை பெற்று அவருடைய குடும்பம் மட்டும் தழைத்து வாழ்வது மட்டுமல்லாது சமுதாயமும் நல்ல ஒரு முறையிலே வாழ வேண்டும் என்றால் நல்ல மக்களை பெற வேண்டும். ஆகவே இன்றைக்கு இங்கே நடத்தி வைக்கப்பட்ட திருமணமானது நமது மாநில அமைச்சர்கள் கைராசிக்கானது. எனவே அவர் ஆதரிக்கக்கூடிய திருமணமானது நிச்சயமாக நல்லவரை வாழ்க்கை அமையும் என்பதை எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட இல்வாழ்க்கையானது செய்யும் சிறப்போதும் வாழ்நாள் முதலமைச்சரை வாழ்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தலைவர்களுக்கு மனதாரம் சட்டமன்ற உறுப்பினர்கள், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய பெருந்தினர்கள், குற்றாலம் ஒன்றிய திராவிட முன்னேற்ற செயலாளர் அரவிந்தர் செல்வரம் அவர்களே மற்றும் வருகையில் இருக்கின்ற பெரியோர்களே, கும்பகோணம் கூட்டுறவு மத்திய வங்கியுடைய தனி அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் இவருடைய நன்றிகால வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகின்ற இந்த மனவளாவிற்கு நம்முடைய வேளாண்மை அமைச்சர்கள்
அலங்கரித்து இனிய முறையில் இந்த மனவிழா நடைபெற்றிருக்கிறது. மணமக்கள் எல்லா வளமும் பெற்று நீடுற வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.